திமுக மட்டும் தான் பிரதான எதிரி, அதனால மத்த எல்லாமே நேச சக்திகள் அப்படின்ற டோன்ல பேசுறாரு. திமுக தான் விஜய்க்கும் எதிரி, திமுக தான் சீமானுக்கும் எதிரி, திமுக தான் அதிமுக எதிரி, திமுக தான் பாஜகவுக்கு எதிரி, திமுக தான் அதிமுக கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியிலும் இடம்பெற கட்சிகளுக்கும் எதிரி. இவ்வளோ எதிரி சேர்ந்து நின்று நீங்க வந்து தனித்தனியா ஓட்டை வாங்கிட்டு போக போறீங்க, அப்படிதானே? அப்ப திமுக எதிர்ப்பு இந்த பக்கம் எதிர்க்கிற எல்லாரும் ஒரே பக்கம் தான் நிக்கிறாங்க. சீமான் அவர்கள் தாண்டி பாமக, பாஜக, அதிமுக இந்த கட்சிகள் ஒரு அரித்மெட்டிக்கா அது ஒர்க் ஆகும்ல. அதெல்லாம் நீங்க அதுல அதிமுகவும் பிஜேபியும் தான் இருக்கிற கட்சிகள். வேற எல்லாம் வந்து பாமக ஓட்டு விழுக்காடு நிரூபிச்ச கட்சி. அவங்க 3 பேரும் சேர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சேர்ந்த கட்சிகள். சேர்ந்து என்ன வாங்கினாங்க சொல்லுங்க? சேர்ந்து என்ன வாங்கினாங்க? திமுக விழுக்காட்டை தாண்டிட்டாங்களா? இல்ல. சீமான் என்ன விழுக்காடு வாங்கினாரோ அதை வாங்குவார். இப்ப விஜய் வேற களத்துல வந்து தனியா நிக்கிறதுனால சீமானே வாங்கின வாக்கு வாங்குவாராங்கிறது சந்தேகம். விஜய் எவ்வளவு வாக்கு வாங்குவாருங்கிறது வாங்கினாதான் தெரியும். இப்படி இருக்கு களம். திரும்ப திரும்ப வந்துட்டாங்க திமுக கூட்டணிக்கு ஆபத்து, திமுக கூட்டணிக்கு ஆபத்து. எப்படி சார் ஆபத்து? திமுக கூட்டணிக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தானே வாங்குவாங்க. திமுக ஓட்டை எப்படி வாங்குவாங்க? திமுக கூட்டணி ஓட்டை எப்படி வாங்குவாங்க? விசிக ஓட்டை எப்படி தாவைக்க வாங்கும்? மனித மக்கள் கட்சி ஓட்டை எப்படி தாவைக்கா வாங்கும்? ஒரு சாதாரண விஷயத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறேன்.